श्रीशैलदयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகசசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்த அதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 9ஆம் பதிகம், 10ஆம் பாசுரம். நெற்றியுள் நின்றண்ணையாளும் நிறைமலப்பாதங்கள் சூடி கற்றைத்துழாய் முடிக்கோலக் கண்ணபிரானைத் தொழுவார் ஒற்றைப் பிறை அணிந்தானும் நான் முகனும் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்தன் உச்சியுளானே. நெற்றியில் நின்று என்னை ஆளும் நின் நிறை மலர்பாதங்கள் சூடி கற்றைத்துழாய் முடிக்கோலக் கண்ணபிரானைத் தொழுவார் ஒற்றைப்பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சி உளானே. ஒற்றைப்பிறை அணிந்தான் யார்? ஒற்றைப்பிறையான சந்திரனை அணிந்த சந்திரசேகரனாகிய சிவனும் நான்முகனும் பிரம்மனும் இந்திரனும் தேவர் தலைவனான இந்திரனும் மற்றை அமரர் எல்லாம் மற்றும் உள்ள எல்லா தேவர்களும் வந்து கிட்டி நெற்றியுள் படிந்திருந்து நின்று என்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூடி என்னை ஆள்கின்ற மலரால் அமைந்த திருவடிகளை தங்கள் திரையிலே சூடிக்கொண்டு கற்றைத்துழாய் முடிக்கோளும் கண்ணபிரானை செறிந்த திருத்துழாயாகிற வாழையை அணிந்த எம்பெருமானை தொழுது வணங்குவர். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் எம்பெருமான். எனது உச்சியில் உளான், எனது தலையின் மேலே வந்து அமர்ந்துள்ளான் என்கின்றார். இப்பொழுது இப்பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம். எனது நெற்றியில் எப்பொழுதும் நின்று என்னை அடிமை கொண்டபடி உள்ள கிருஷ்ணனின் திருவடிகளிலே அடியார்கள் இட்ட மலர்கள் பரவி உள்ளன என்கின்றார். தனது திருமுடியில் மிகவும் அழகான திருத்துழாயை அவன் அணிந்துள்ளான். இப்படியாக அழகு படைத்த கிருஷ்ணனை ஒரு கலை உடைய பிறைச்சந்திரனை அணிந்துள்ள சிவபெருமானும் அவனது தந்தையாகிய பிரம்மதேவனும் தேவர்களின் தலைவன் இந்திரனும் மற்றுமுள்ள 33 தேவர்களும் என்ன செய்கின்றார்கள்? வரிசையாக சூட்டப்பட்டிருந்த மலர் மாலைகளை உடைய திருவடிகளை தத்தம் தலைகளிலே சூட்டிக்கொண்டு துளசி மாலையின் தொகுதிகளை தன் முடியில் சூடிக்கொண்டிருக்கும் கண்ணபிரானை போற்றி துதி செய்து கொண்டிருப்பார்கள். தான் மட்டும் அல்ல, இந்திரனும் சிவனும் நான்முகனும் அந்த எம்பெருமானை போற்றி துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றார் ஆழ்வார். அவ்வாறு அவர்கள் பிரம்மன், சிவன், இந்திரன், தேவாதி தேவர்கள் ஆகிய பலரும்
அவனை துதி செய்து கொண்டே இருந்தாலும் எம்பெருமான் அதை ஒரு பொருட்டாக கருதாது என்ன செய்கின்றானாம்? ஆழ்வார்தன் தலை உச்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றான் என்கின்றார். நான்முகன் முதலானோர் படாத பாடுபட்டபடி இருந்து அவனை கிட்டுகிறார்கள். இப்படி உள்ளபோது அவர்கள் பட்ட பாட்டை, நான்முகன், இந்திரன், சிவன் போன்றோர் பட்ட பாட்டை எம்பெருமான் தான் பட்டு என்னை கிட்டி என் உச்சியில் நின்றான் என்கின்றார். இந்த தேவாதி தேவர்கள், இந்திரன், பிரம்மன், சிவன் போன்றோர் எதற்காக இவ்வாறு கண்ணபிரானினுடைய திருவடியை நோக்கி துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள்? என்ன காரணம் என்பதற்கு ஓர் உதாரணம் நாம் கூற வருகிறோம். அரசர்கள் அந்தப்புரத்தில் உள்ளபோது ஒரு வஸ்திரத்திலிருந்து அடுத்த வஸ்திரத்திற்கு மாறுவார்கள். அவ்வாறு மாறும்பொழுது அங்குள்ளவர்கள் அரசருக்கு உதவுவது போன்று அங்கே வந்து வஸ்திரங்களை மாற்றுவதற்கு உதவி செய்துவிட்டு என்ன செய்வார்களாம்? தங்களுடைய காரியங்களை சாதித்து கொண்டு செல்வார்கள். இதுபோன்று அந்த இந்திராதி தேவர்கள் அங்கே வந்து நின்று கண்ணனாகிய எம்பெருமானை தொழுது அந்த நேரத்தில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட கண்ணன் என்ன செய்கின்றானாம்? ஆழ்வாருடைய நெற்றியிலிருந்து தலைக்கு செல்கின்றாராம். அந்த க்ஷண நேரத்தில் அந்த தேவாதி தேவர்கள் வந்து தொழுது தங்கள் செயல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.